ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வரீங்களா? மீண்டும் உங்களை கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு போட்டிருந்து நம்ம நம்பர் லாக்கோ இல்லை பேட்டர்ன் லாக்கோ எந்த லாக்காக இருந்தாலும் சரி, அது மறந்து போச்சு. அதை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தா நம்ம முயற்சி பண்ணால் அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நம்பர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி சில என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கொண்டு போய் கடையில் கொடுத்து அவங்கள்ட்ட 50 100 கொடுத்து வந்து சரி பண்ணி கேட்போம். நம்ம ஈஸியாக வீட்டில் இருந்து ஈஸியாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு இன்றைக்கி போட்டிருந்து மறந்து போச்சு அப்படின்னா, உங்களுடைய ஜிமெயில் ஞாபகம் இருந்தால் அது மூலமாகவும் பண்ணலாம். இல்லை ஒன்றும் தேவையில்லை அப்படின்னா கூட நம்ம டைரெக்டாகவும் நம்ம ஃபார்மேட் பண்ணலாம். ஃபார்மேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஜிமெயில் யூஸ் பண்ணியிருந்தீங்களோ, புதுசாக உள்ள மொபைலுக்கெலாம் வந்து எப்படின்னா அந்த ஜே சீரியஸு, ஏ சீரியஸ் அந்த வகையான மொபைல், சாம்சங் கேலக்ஸி அந்த வகைகளை வந்து நீங்கள் போட்டுக்க ஜிமெயிலை கரெக்டாக கொடுத்து நீங்கள் பண்ணால் தான் அது ஓப்பன் பண்ண முடியும். இல்லை நீங்கள் வந்து போட்டுக்க ஜிமெயில் விட்டுட்டு ஃபார்மேட் பண்ணதுக்கு அப்புறமாவும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ண முடியாது. சரி, இப்போ வந்து இந்த செல்லு வந்து நம்ம நம்பர் தெரியலை, இதை எப்படி நம்ம ஃபார்மேட் பண்ணுறோன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதுக்கு அடுத்த வீடியோவில் அந்த மாதிரி இதை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னு பார்ப்போம். சரி, இப்போ இது நமக்கு தெரியல, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, டேரெக்டாக உங்கள் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த பவர் பட்டன், வால்யூம் அப் பட்டன், மேவ் பட்டன், அடுத்து ஹோம் பட்டன், இந்த மூணையும் ஒரே சேர அழுத்தணும். அது எப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பவர் பட்டன் அனுப்பிடக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு வால்யூம் அமுக்குங்க, வால்யூம், அப்புறம் இந்த ஹோம் பட்டன் பதிலாக ஹோம் பட்டன், வால்யூம் அமுக்கிட்டு அடுத்து நீங்கள் பவர் அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கேலக்ஸியோடைய இது சிம்பிள் வந்துடும். அதோட இங்கே எல்லா கையும் எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், இது சாம்சங் கேலக்ஸி J5. அதுக்கப்புறம் அந்த கேலக்ஸி இது ஆண்ட்ராய்டு பொம்மை வரும். பொம்மை வந்து சுற்றி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஃபார்மேட் பண்ணுறதுக்கு இல்லை ரீபூட் பண்ணுறதுக்கு உங்களுடைய அதில் வந்து ஆப்ஷன் கிடைக்கும். இப்போ இது சிம்பிள் மெத்தடு, இது எல்லாருக்கும் தெரியும். சரி, இதுக்கு அப்புறமா ஒரு மெத்தட் இருக்குது. எப்படின்னா அது நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி சாம்சங் ஜே சீரிஸ், ஏ சீரிஸ்க்கு எப்படி பைபாஸ் பண்ணுறது. பைபாஸ்னால் இப்போ உங்களுக்கு அந்த போட்டிருக்க ஜிமெயில் ஐடியா மறந்து போச்சு, தெரியலை அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணவே முடியாது. அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். சரி, இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு இதை ஃபார்மேட் பண்ணுறது சாதா ஃபார்மேட் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ரீபூட் சிஸ்டம் இதை வந்து மாற்றணும் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வால்யூம் பட்டன் இதுக்கு பதிலாக அதை நீங்கள் அமுக்கிங்க, கீழே வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரீபூட் சிஸ்டம், ரெண்டாவது அப்டேட் ஃப்ரம் ஏடிபி, லாஸ்ட்டாக கீழே அப்படியே வந்துட்டீங்க பாருங்களேன், வெப் டேட்டா ஃபேக்டர் ரிசெட் எப்படி பதிலாக இதை நீங்கள் ஓகே பண்ணியாச்சு. இப்போ 5வது ஆப்ஷன் வந்து ஃபேக்டரி ரிசெட் பதிலாக இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் உள்ள எல்லாமே மொத்தமாக அழிஞ்சிடும். ஃபோன், கான்டெஸ்ட்டு, வீடியோஸு, ஃபோட்டோ எல்லாமே காலி ஆயிரும். இதை ஓகே கொடுக்கறதுக்கு பவர் பட்டனுக்கு பதிலாக இதை நீங்கள் ஓகே கொடுத்து அப்புறம் நீங்கள் கீழே வாங்க லாஸ்ட்டாக அப்படி அந்த இதை இப்போ நம்ம வால்யூம் பட்டனை கீழே அமுக்கினீங்க அப்படின்னா உங்களுடைய எஸ் டெலிட் ஆல்ட்டுக்கு பதிலாக யூஸ் அதை கொடுக்கறதுக்கு எஸ் ஓகே பண்ணுறதுக்கு எல்லாமே பவர் பட்டன் தான். இந்த பவர் பட்டனை நீங்கள் அப்படி அமுத்தினீங்க அப்படின்னா இப்போது இது எல்லாமே அழிஞ்சிடும், மொத்தமாக டெலிட் ஆகிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க பாஸ்வேர்டு எல்லாமே போயிடும். இப்போ நீங்கள் ரீபூட் சிஸ்டம் ஓகேன்னு கேட்குது. இப்போ பவர் அமுக்குங்க. பவர் அமுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் உங்கள் மொபைலு லாக்கு வந்து போயிட்டு நார்மலாக வந்துடும். நார்மலாக வந்தாலும் சரி, இப்போ இது ஓப்பன் ஆகட்டும். இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சதுக்கப்புறமா உங்களுடைய லாங்குவேஜ் கேட்குது. நீங்கள் எஸ் கொடுக்குறீங்க. அப்புறம் உங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ண சொல்லணும். நீங்கள் இது வந்து ஒய்ஃபை இருந்தால் தான் வேலைச்சிங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா போகாது, உள்ளேயே போகாது. இப்போ இந்த ஜே சீரிஸ் ஐட்டம் இருக்கு, ஜே இல்லை ஏ, இது வந்து நார்மலாக உங்களுக்கு ரீபூட் ஆகி ஃபார்மேட் பண்ணிட்டோம். ஃபார்மேட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து உள்ளே போகாது. இப்போ நீங்கள் உங்களோட ஒய்ஃபை பாஸ்வேர்டை கொடுக்கணும். இப்போ நான் ஒய்ஃபை பாஸ்வேர்டு கொடுத்து கனெக்ட் பண்ணுறேன். மற்ற சாம்சங் கேலக்ஸியில் உள்ள இது எல்லாமே நம்ம இது மாதிரி இதே மெத்தடில் வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைல் வந்து ஆன் ஆயிடும். ஆனால் இந்த ஜே சீரிஸ், ஏ சீரிஸ்க்கு எல்லாமே அந்த மெத்தட் இல்லை. எப்படின்னா நம்ம ஐஃபோன் மாதிரி அந்த மெத்தடில் தான் இது. நீங்கள் என்ன ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த ஐடி கொடுத்துனா தான் இது உள்ளே போகும். அப்படி இல்லையா வந்து கண்டிப்பாக அது போகவே போகாது. நீங்கள் வந்து இது வந்து பைபாஸ் பண்ணணும். பைபாஸ் ஒரு மெத்தடு. சரி, இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தா அதாவது நெக்ஸ்ட்டு தான் அக்ரி கொடுங்க. அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கனெக்ட் ஆகுது நம்ம நெட்டு கனெக்ட் ஆனதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட்னு வருது. வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஜிமெயில் ஐடியை கேட்கும். ஜிமெயில் ஐடி உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு, நீங்கள் என்ன ஃபார்மேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஜிமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக ஓப்பன் பண்ணி விடலாம். ஆனால் அந்த ஜிமெயில் ஐடி உங்களுக்கு ஞாபகம் இல்லை
அப்படின்னா என்ன ஆகும், இதை பைபாஸ் தான் பண்ணணும். அதுக்கு ஒரு 2-3 மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தடு கம்ப்யூட்டர் மூலமாக அதை கனெக்ட் பண்ணி பண்ணலாம். இன்னொரு மெத்தடு கம்ப்யூட்டர் இல்லாமையும் பண்ணலாம். சரி, இப்போ இது பார்ப்போம், இது என்ன நடக்குன்னு பார்ப்போம், ஓப்பன் ஆகாதா இல்லையாண்டு. இப்போ பாருங்கள், வந்து என்ட்ரு ஜிமெயில்னு கேட்குது. இப்போ உங்களுக்கு அந்த ஜிமெயில் ஐடி ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ட்ரு பண்ணி ஓகே பண்ணிடலாம். அந்த ஜிமெயில் ஐடி உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா உள்ளே போகவே முடியாது. சரி, நான் வேறு ஒரு ஐடியை கொடுக்குறேன். இப்போது நான் இதில் போட்ட ஐடி இல்லை, இது நான் ஒரு புதுசாக ஒரு ஐடி க்ரியேட் பண்ணேன். அந்த ஐடியை கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ட்ரி ஒரு பாஸ்வேர்டு கேட்குது. ஓகே, பாருங்கள், நமக்கு இடையில ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. பார்ப்போம் ஓப்பன் ஆகுதா இல்லையாண்டு. பாருங்கள், இப்போ நான் வந்து ஜிமெயில் ஐடி கொடுத்தேன், பாஸ்வேர்டு கொடுத்தேன். ஜிமெயில் ஐடி கொடுத்ததுக்கு உள்ளே போணுச்சு, பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கு உள்ளே போய்ட்டு என்ன வந்துச்சு, இதில் என்ன ஐடி ஜிமெயில் ஐடி இருந்துச்சோ அந்த ஜிமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேறு ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்தோம், ஓப்பன் பண்ணி பார்த்தோம், ஓப்பன் ஆகலை. நீங்கள் எத்தனை ஜிமெயில் ஐடி கொடுத்தாலும் சரி, நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணால் அது ஓப்பனே ஆகாது. ஏன்னா அது ஏற்கனவே இமெயில் ஐடி கொடுத்துருந்துச்சோ அதை போட்டால் தான் ஓப்பன் பண்ண முடியும். சரி, இப்போ நான் வேறு ஜிமெயில் ஐடி போட்டு பார்த்தேன், ஓப்பன் ஆகலை. இப்போ இதோடைய கரெக்ட் ஜிமெயில் ஐடி நான் அதை கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் ஆகும் பாருங்கள். இப்போ இதில் ஏற்கனவே இருந்த ஜிமெயில் ஐடி நான் இப்போ கொடுக்க போகிறேன். இப்போ நான் வந்து உண்மையான ஜிமெயில் ஐடி கொடுத்து ஏற்கனவே இருந்த உண்மையான ஜிமெயில் ஐடி கொடுத்து நான் வந்து இப்போ ஆட் பண்ணேன். இப்போ நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம வந்து எத்தனையோ ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம், ஓப்பனே பண்ண முடியல. அதே மாதிரி க்ரியேட் பண்ணி பார்த்தோம், அதே செல்லை க்ரியேட் பண்ணி பார்த்தாலும் அது வேலை செய்யாது. இப்போ நான் உண்மையான ஜிமெயில் ஐடி கொடுத்துட்டேன், ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் வந்து வேறு கேலக்ஸி மாடல்லாம் அப்போ இந்த மாதிரி இல்லை. நீங்கள் எத்தனை வேறு மாடலும் ஃபார்மேட் பண்ணலாம். ஃபார்மேட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்த ஜிமெயில் ஐடி போட்டாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து ஜே சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, J5, J2, J3, J4 அது மாதிரி A2, A3, A5 அந்த மெத்தடில் எல்லாத்துக்குமே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த ஜிமெயில் ஐடி மட்டும் தான் கொடுக்க முடியும். இல்லாட்டி நீங்கள் அதை பைபாஸ் தான் பண்ணணும். இது என்ன மெத்தட் என்னென்னா வந்து நம்ம ஐஃபோன்லாம் இதே மெத்தடு தான். எப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக கொடுத்த அதே எப்போ கொடுத்தீங்களோ அதே ஜிமெயில் ஐடியே இல்லை, இது அதே ஆப்பிள் ஐடி கொடுத்து தான் அது ஐஃபோன்லாம் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். அதே மெத்தட் தான் இப்போ இதில் இருக்குது. இப்போ நம்ம சாதா எப்படி ஃபார்மேட் பண்ணி நம்ம ஜிமெயில் தெரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா அதை எப்படி நம்ம கொடுத்து ஓப்பன் பண்ணுறோன்னு பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த ஜிமெயில் ஐடி நமக்கு தெரியாது, பாஸ்வேர்டு நமக்கு மறந்துட்டோம். அப்போ ஃபார்மேட் பண்ணுறோம். ஃபார்மேட் பண்ணுறதுக்கப்புறம் ஜிமெயில் ஐடி தெரியலை. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அது வந்து பைபாஸ் முறையில் எப்படி அதை ஓப்பன் பண்ணுறது அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு வைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம கேப்டன் HPM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், அவ்வளோதான், ஃபினிஷ் கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு செல்லு ஓப்பன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.